ஸ்கின் நல்லா பிரைட்டனிங் ஆகணும், சருமம் நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நீங்களே எப்படி ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் தயார் பண்ணலான்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கைப்பிடி புதினா இலைகளை முதல்ல தண்ணியில் க்ளீனாக கழுவி அலசி சுத்தம் செய்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி இலைகளுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைக்கணும். ஸ்மூத்தி மாதிரி அரைத்து எடுத்துக்கணும். தண்ணி மொத்தமாக சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைப்பட்டு ஸ்மூத்தி மாதிரி வந்ததும் இந்த புதினா இலை சாறை 1 கிளாஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை அதில் புழிஞ்சு விட்டுறணும். அரை எலுமிச்சம்பழமே போதுமானதாக இருக்கும். இது கூடவே 2 சிட்டிகை அளவு இந்து உப்பு, அயோடைஸ்டு சால்ட் கிடையாது, ஹிமாலயன் பிங்க் சால்ட்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும். இந்த இந்து உப்பை 2 சிட்டிகை அதில் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. ஒரு கைப்பிடி புதினாயில் 1 கிளாஸ் தண்ணி நல்லா அரைத்து எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, 2 சிட்டிகை இந்து உப்பு நல்லா கலக்கிட்டு காலை முதல் உணவாக இதை எடுத்துக்கணும். காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணதும் வேறு எதுவும் டீ காஃபி எதுவும் குடிக்காமல் முதல் உணவாக இதை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா 90 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டனிங் ஆகும். முகப்பரு இருக்குது அப்படின்ற டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு முகப்பரு இயற்கையாகவே மறையும். ஏன்னா இந்த புதினா இலைகளில் பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இது புதினா இலைகளில் இருக்க இந்த வேதிப்பொருள் முகப்பருவை மறைக்கிறதோட மட்டும் கிடையாது, முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கரும்புள்ளி அப்படின்னு நின்று போயிருக்கோம் இல்லையா, அந்த பிளாக் மார்க்கையும் இயற்கையாகவே மறைக்க செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்.